உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள். 2024 நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள். நான் ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடிட்டுருக்கேன் சார். எப்படி சார் இருக்குது கிரகணம் இல்லை? பொதுவாக பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது முந்தியெல்லாம் நாங்கள் பெயர்ச்சி சொல்லும்போது சனி பெயர்ச்சி, ஏன்னா சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு மாறுறாரு. அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராகு கேது பெயர்ச்சி, 1 வருஷத்துக்கு ஒருக்கா குரு பெயர்ச்சி. ராகு கேது பயிற்சி பார்த்துட்டிங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போது மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சூரிய பகவான், சுக்கிரன், புதன், சந்திரனுக்கு தின பயிற்சியாக ராசி பலன், தின ராசி பலன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லது தான், ஏன்னா கிரகங்களுடைய இந்த சாராம்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2024 குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது. குரு என்பவர் சுபகாரர். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு நன்னா இருந்தாலே எல்லாமே நன்னா இருக்குங்க. கல்யாண பலனா குரு பார்வை இருக்கான்னு பாருங்கள். கும்பாபிஷேகமா அந்த டைம் குரு வந்திருக்கா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம், குரு எப்படி சார் இருக்கா ஜாதகம்? ஏன்னா குரு அப்படிங்கிறது ஜாதகத்தில் பிரதானம். கேரள மாநிலத்தில் ஜோதிட சாஸ்திர முறைகளில் ஃபஸ்ட்டு பிரசன்னம் வச்சு பார்க்கும்போது குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு பார்ப்பாங்க. குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் தே வில் கண்டினியூ. அதர்வைஸ் அவங்க என்ன சொல்லுவா, ஃபஸ்ட்டு போய் குலதேவதா பிரார்த்தனை, இஷ்ட தேவதா பிரார்த்தனை 2 பிரார்த்தனையும் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பிரசன்னம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாள். ஏன்னா குரு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஹாரோஸ்கோப். ஜாதகத்துலேயும் பிரசன்னத்துலேயும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான தேவை. குரு கரெக்டாக ஒரு ஜாதகத்தில் பிளேஸ் ஆனார்னு சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்கள் நடக்கும். 23 வயசில் திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் வேலை, தொழில், படிப்பு, எல்லா விஷயங்களும் ரைட் டைம் ரைட் சாய்ஸ் பிரகாரம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரைட் டைம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நடக்கும், கொஞ்சம் காலங்கள் தள்ளி போகும். அப்போது இது குரு ரொம்ப முக்கியம். ஸோ ஜாதகத்துலேயும் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய குருவும் ரொம்ப 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 முக்கியம். இது பொதுவான பலன்கள் இருக்குங்காட்டி மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனிப்பட்ட பலாபலன்கள் வரும், அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் ஜூபிட்டர் டிரான்சிட், அதாவது குரு பெயர்ச்சி, இதை பற்றி பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குருவானவர் பயிற்சி பண்ணுறார். இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசி குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களாக இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல வரார். 2ஆம் இடம் பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் பேச்சு, 2ஆம் இடம் செல்வம், 2ஆம் இடம் திருப்தி, 2ஆம் இடம் உணவு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பம் நல்லா இருந்தால் தானே எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போது 2ஆம் இடம் மேஷராசிக்கு இந்த வாட்டி குரு பகவான் வந்திருக்காரு. டீட்டெயில்டாக பார்க்கும்போது 12ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 9, 12ங்கிறது யாராவது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பாதிகம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இடம் விட்டு இடம் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு உண்டான குரு மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. பணம் வரவுகள் நல்லா இருக்கும், பணம் சேமிப்புக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு குரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருவாக இந்த குரு பகவான் இருக்கார். 9ஆம் இடத்தில் குரு இருந்தால் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நீங்கள். 12ஆம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில், அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த பொருட்கள் விற்பனை பண்ணுறதுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விரய குரு தங்கத்துக்கு முதலீடு பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில முதலீடுகள் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த இடத்துல ராகு இருக்கங்காட்டி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். சில நேரங்கள் அந்த பத்திரங்கள் நம்ம மறந்துடுவோம். அதே மாதிரி வீடை சரியாக பூட்டுறது, சில நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா எடுத்த பொருளை அப்படியே வச்சோம்னா அது காணாமல் போகிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வேல்யூபான பொருளை நீங்கள் வேல்யூ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது நம்மக்கிட்டேருந்து போகும். இதுக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியதாக நமக்கு காரணத்துவமாக இருக்குது. குரு பகவான் சரியாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து எந்த ராசியை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தா குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அற்புதமான ஸ்தானம் என்னென்னா கன்னிராசியை பார்க்குறாரு. இந்த கன்னிராசி குரு ரிஷபத்திலேருந்து கன்னியை பார்க்கும்போது மேஷத்துலேருந்து அது கரெக்டாக 6ஆம் இடம். 6ஆம் இடம் வேலை வாய்ப்பு ரொம்ப சீராக அமையும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதத்தில் வேலை வாய்ப்பு சீராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 7ஆம் இடம் விருச்சிக ராசியை பார்க்குறாரு, உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்வை இருக்கும்போது ஏதாவது கெட்ட பலன்கள் வந்தாலும் யாராவது மூலமாக உங்களுக்கு தட்டி போயிடும். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது உங்களை சேவ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லேருந்து தள்ளி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் 100% உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு மேஷத்திலிருந்து அது சரியாக 12, 11, 10ஆம் இடத்துல மகர ராசியை பார்க்குறாரு. இப்போ மகர ராசியை பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு சரியாக 10ஆம் இடம். தொழில் ஏதாவது ஆரம்பித்த போது அந்த தொழிலில் ஃபஸ்ட்டு 6 months எப்படி வேலைக்கு சொன்னனோ அதே மாதிரி 6 monthsல கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தமான தொழில் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா விவசாயம் சம்மந்தமான தொழில்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பூமி சம்மந்தமாக ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று மார்க்கெட்டில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் ஹோல்சேல் விற்பனை ரீட்டைல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கயிறு சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, ஜூஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தோட்டம் இதை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தொழில் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கம்யூனிகேஷன் டெலிகாம் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பார்வையும் சேர்ந்து வருது. சனி கும்பத்திலிருந்து பார்வையாக பார்க்குறாரு. அப்போது அது கொஞ்சம் டல் அடிக்கும், கொஞ்சம் சில விஷயங்களில் தடுத்து கொடுக்கும். ஆனால் 2ஆம் இடத்திற்கு உண்டான குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை பல விதத்தில் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் உங்களுக்கு குரு பகவான் வரார். இந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் ரொம்ப அற்புதமான ஸ்தானத்தை பார்க்குறார். அங்கேருந்து சரியாக 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, மகர ராசியை பார்வையிடுறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா உங்களை நல்ல விதத்தில் வெளியில் காமிப்பார். ஆனாலும் எனக்கு மற்றவா பார்க்கறது போது இப்போ நான் ரொம்ப நல்லவராக இருந்தேன், யாராவது தப்பு பண்ணும்போது அவளை ரொம்ப கொடுமையாக நமக்கு கண்ணில் படும். அப்போ யாரெல்லாம் பார்க்குறோமோ அவளுடைய தப்புக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணில் படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. குரு எத்தனாம் இடத்துக்கு உண்டான 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் தடுத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துருவார். இத்தனை நாள் தடங்களாகிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த தடங்களான காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், திடீர் முடிவுகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பல பொறுப்புகள் உங்களை நோக்கி வரத்துக்குண்டானதாக இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, சார் இன்னிலேருந்து நீங்கள் தான் சார் செக்ரட்டரி, என்ன சார் எல்லாரும் சேர்ந்து பண்ண எல்லாரும் கேட்டாச்சு பேசியாச்சு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு தலைமைக்கு கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் அந்த குருவாகப்பட்டவர் 5, 7ஆம் இடத்தை பார்வையிடுறார். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான திருமண காரியங்கள், குழந்தை வரம், முதல் குழந்தை இருக்குது, 2வது குழந்தை இருக்குது, IVF IUI போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போவீங்க. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த வருஷம் குலதெய்வம் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சொந்த பந்தங்கள் யாருன்னே தெரியாது, அவர்களை இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆஹா நீங்கள் நமக்கு சொந்தக்காரான அப்படின்னு கேட்குற அளவு இருக்கும். அன்பானவர், பிரியமானவர், சண்டை போட்டவங்கள்லாம் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க, நல்ல காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி திருமணமாகி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, திருப்பி திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். குரு சிறப்பான தன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். நிறையா நல்ல விஷயங்கள் உண்டு. தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. அப்பா பார்த்த தொழிலே நீங்கள் எடுத்து பார்க்குறவங்களுக்கு சக்ஸஸும் கூடி வரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 12ஆம் இடத்துல சுப விரயம்னு சொல்லுவாங்க. மற்ற அஸ்ட்ராலஜர் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது, பட் நான் ரியலைஸ் பண்ணது, அதாவது அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டெய்லி நீங்கள் 10 ஜாதகம் 100 ஜாதகம் பார்க்கும்போது 13 வயசுலேருந்து இத்தனை வருஷம் பார்க்கும்போது அதில் நிறையா உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ இந்த அனுபவ ஜோதிடம் என்ன விஷயமான உங்களுக்கு பேசுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயம்னு சொல்லுவாள். கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கச்சிதமாக அமைஞ்சு கொடுக்கும். குழந்தைகளை படிப்பு, குழந்தை பிறப்பு, இது போன்ற ஏதோ ஒரு சுப காரியத்துக்காக அது விரயம் பண்ணுவீங்க. அது ஒரு அசர்ட்டாக செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக நிறையா பேர் 99%
வீடு அல்லது ஏதோ ஒன்று அசர்ட்டாக செய்கிறதுக்குண்டான தன்மைகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். பணமாக இருக்கிறத விட பொருளாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். அது வேல்யூபிள் பண்ணிக்கிறது உங்களுடைய சௌரியத்தில் இருந்துருக்கு. அதே மாதிரி பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு சில இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும். சில ஆரம்பத்தில் சில தடங்கள் இருக்குமா, என்ன சார் குரு பயிற்சி ஆகிடுதா இல்லையா அப்படின்னு சில நேரங்கள் கேட்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். சில தடங்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை மகர ராசியை பார்க்கறங்காட்டி கண்டிப்பாக மிதுன ராசிக்கு சில காரியங்கள் தடுத்து தடைப்பட்டு அதுக்கப்புறம் செகண்ட் அல்லது தேர்ட் இன்னிங்ஸில் தான் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்லேயே நான் எனக்கு தாங்க முடியல, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்கு இரண்டாவது மூன்றாவது ஆட்டோமேட்டிக்காக தடையாயிரும். அதனால் 2-3 முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கோயில் போயிட்டு வரத்துக்குண்டான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் ஒபிசிட்டி சம்மந்தமாக, சதை சம்மந்தமாக, சதை வளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கும். கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். அது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம். கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்போவுமே அஷ்டம சனி கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் குரு எப்போவுமே சனி நன்னா இருக்கும்போது குரு நன்னா இருப்பார், குரு நன்னா இருக்கும்போது சனி நன்னா இருப்பார். ஆக அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல உங்களுக்கு அற்புதமாக வரார். 11ஆம் இடம் நண்பர்கள், நினைத்த காரியம் நடக்கிறது, நினைத்த விஷயம் திருப்தியாகிறது, தெய்வ தரிசனங்கள், போகும் காரியங்கள் வெற்றி, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளுதல், உற்றார் உறவினருடைய சந்திப்பு, பிறர் மூலமாக உங்களுக்கு நன்மையும், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் திருப்தியான சூழ்நிலைகளும் மாறி வரும். ஆக உங்களால் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கலாமே தவிர உங்களுக்கு சில காரியங்கள் மன திருப்தியோடு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் அஷ்டம சனி கொஞ்சம் சிரமப்படுத்த தான் தெரியும். அது ஒரு காரணமாக இருக்கும். திரிகோணஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும். பல பேர் தடுத்தாலும் குரு காப்பாருன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி குரு உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களால் உங்கள் சகோதரருக்கு பயனாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கடக ராசி நண்பர்களுக்கு சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியங்கள் உண்டு. ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, மரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மரம் இறைப்பகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தோட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடியதாக இருக்குது. லேப் டெக்னீஷியன், லேப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சில மருத்துவம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்காங்க, அந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அது ஃபாரெக்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சர், பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் சிரமம் பற்றும் சில ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு தடங்களாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சரியாக 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். ஃபஸ்ட்டு தொழில், இந்த தொழில் ஓகேவா இல்லையா, இதில் என்ன மாற்றணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஒரு 6 months அப்படி போயிடும். ஆஃப்டர் 6 months நீங்கள் என்ன இம்ப்ரூவ்மைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு லாபம் வரும். 6 மாதத்தில் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் நல்லது தான். 6 மாதத்தில் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் நல்லது தான். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் கொஞ்சம் சிரமங்கள் படுத்தும், அதுக்கப்புறம் அது பாதிப்பு இல்லை. பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் இடம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும். ஒரு நல்ல டாக்டரை பார்ப்பீங்க, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பட் உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளும்போது மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், முக்கிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அரசாங்கத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சனி பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கங்காட்டி சில நேரங்கள் பய உணர்வுகள் இருக்கும். இது நிலைக்குமா, இது ஓகேவா, இது இல்லையா, இப்படிங்கிற ஒரு உணர்வுகளும் மருத்துவ சிகிச்சைகளும் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய குடும்பங்களில் கூட சில விஷயங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கங்காட்டி பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற இடத்தில் சிறப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் உண்டு. 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பார்வையிடுறார். குரு பார்வையிட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். போகும் இடத்தில் சிறப்புகள் உண்டு, நினைத்த காரியம் நன்மை உண்டு.
அப்பா வழியில் நல்ல செய்திகள்லாம் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குழந்தை வரம் நல்லா சிறப்பாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேறு இடத்துல மைக்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. அதே சமயத்தில் தம்பி தங்கை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குண்டானதாக அமைத்து கொடுக்கும். சில வாக்குவாதங்கள் கூட நட்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சண்டை, அதுக்கப்புறம் அன்புன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சண்டை, அதுக்கப்புறம் அது ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய வரவுகள்னு சொல்லுவாங்க. ஏதேனும் ஒரு கிஃப்டெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதுவும் குறிப்பாக பண விவகாரங்களில் முன்னேற்றங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கேன், சினிமா சார்ந்த துறை, சிங்கர், கொரியோகிராஃபர், ஸ்டென்ட் மாஸ்டர், அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சினிமா கலை நட்சத்திரமாக இருந்துட்டு குணச்சித்திர நடிகராக இருந்துட்டுருக்கவங்க, புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். சினிமாவில் டைரக்டர், ப்ரொடியூசர், ஃபினான்ஷியர் பண்ணுறவங்களுக்கும் அற்புதமாக இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே. துளாராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து குருவாகப்பட்டவர் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல போகிறார். அதுதான் சார் அந்த சொன்னலே அதுதான் கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறையா பேர் உதவி செய்ய வருவா போவா, எல்லாரும் நிறையா பேர்த்த சந்திப்பேன். பட் பெனிஃபிட் வந்து கம்மியாக இருந்துருக்கும். உங்கள்கிட்டேருந்து ஏதாவது இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கூட சேர்ந்து உங்களுக்கு பிரபல்யப்படுத்துகிறேன் எது சொன்னாலும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்க சைடு போவீங்க. நம்பிட்டேன் சார், கொஞ்சம் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அற்புதமாக லாபகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் பிறரிடம் இருக்கும். அதை நம்பி சில நேரங்கள் பணத்தில் கூட சில செலவுகள் ஏற்படும். கவனம் என்பது தேவை. ₹1 1 லட்ச ரூபா தரன்ற விஷயத்தில் நம்பவே கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குடும்பத்தில் பேச்சு வழக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு சம்பந்தமான விவகாரங்களில் மனைவிக்கு தெரியாமல் கையெழுத்து போடுறது, நகை மனைவிக்கு தெரியாமல் கையெழுத்து போடுறது, கணவருக்கு தெரியாமல் கையெழுத்து போடுறது, ஆன்லைன் ஃபேஸ்புக்ஸில் பார்த்துட்டுலாம் ரொம்ப நேரம் இருக்கிறது, நைட்டு 11 12 மணி 1 மணி வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டு காலையில் அது ரீல்ஸாக மாறிடும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் ஸ்டேட்டஸ் கூட ரொம்ப அப்படியே சோகமாக வச்சுட்டு இருப்பேன். அது பிறர் பார்த்து வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அனுப்ப அவாட்ட 1 மணி நேரம் பேசின்னு இருப்போம். அது பிறருக்கு சில சங்கடத்தையும் கொடுக்கும். ஆக இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப கவனம் என்பது தேவை. பிறர்கிட்ட பேசுறது பழகிறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த காரியமும் குழந்தைகள் பண்ணப்படாது. எல்லா விஷயத்திலும் கவனம் என்பது தேவை. துளாராசிக்கு தெய்வீக வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும். குரு கஷ்டத்தை கொடுத்தாலும் பெருசாக கொடுக்க மாட்டார். அனுகிரகம் பண்ணி அதில் ஒரு பாடத்தை கொடுப்பார். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விருச்சிகராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள். அர்த்தாஷ்டம சனி தான் சார் கொஞ்சம் பாதிக்கிறது. அதை விட குருவுடைய நேரடி பார்வையில் இருக்கங்காட்டி அதுவும் விசேஷ பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். நேரடி பார்வை அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பணவரவுகள் முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி 11ஆம் இடத்தை பார்க்கங்காட்டி நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும். வேலைவாய்ப்பு தேடுறவா, இத்தனை நாள் வேலை இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டுருக்கேன் சார், நான் வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணலாம், புதுசாக இது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஸ்கூல் மாற்றணும், இடம் மாற்றணும், வீடு கட்டணும், வீடு மாற்றணும், வீடை வந்து திருப்பி புதுப்பிக்கணும், இது போன்ற விஷயங்கள், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டணும், வருமானம் வர மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது கைகூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். குருவாகப்பட்டவர் நல்ல அற்புத சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் இருக்கங்காட்டி குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முடியாத குழந்தைகள், மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சில 3வது மனுஷால உட்கார வச்சு பேச வைக்கக்கூடாது. அதுதான் தப்பாக இருக்கும். மற்றபடி விருச்சிகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரும். சில நேரங்கள் சங்கடப்பட்டு இருந்த ஃபேமிலி கூட ஒன்றா சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து நடத்துவேல். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியும் பேரும் புகழும் அந்தஸ்தும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான காலகட்டங்கள். திருப்பியும் ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, எப்போவுமே 3 6 8 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல இருந்தால் சரியில்லை. பட் சில விஷயத்துக்கு சரியில்லை, சில விஷயத்துக்கு நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு ஒபிசிட்டி, உடல் ஆரோக்கியம், உடல் பருமனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மூச்சு சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க, சில ரெஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சரியில்லாமல் இருந்துருக்கும். மற்றபடி உத்தியோகஸ்தானத்தில் மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கப்பு கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இத்தனை வருஷம் இருந்த 7.5 சனி பகவான் உங்களுக்கு போயாச்சு. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா காரியங்களும் உங்களுக்கு அமோக வெற்றிகள் உண்டு.
நினைத்த விஷயங்கள் நடக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் முடியாத விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை விட்டு போட்டு போயிட்டாலே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ரொம்ப வெயிட்டான பொருட்கள், முடியாத காரியங்கள் செய்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் உடனே டாக்டரை பார்க்குறது. யூடியூப் பார்த்துட்டு இதை ஸ்கின்னுக்கு போட சொன்னால், அதை போட சொன்னால், இதை போட சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். குரு பார்வை ரொம்ப சிறப்பான பார்வையாக இருந்துருக்கு. ஆன்லைன் சம்மந்தமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமான இருக்கிறவங்க, சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகள் உண்டு. ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இத்தனை நாள் தடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் மாறிடும். பிறர்கிட்ட கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ அதெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துட்டுருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கறது, சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அம்மா, அதாவது ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு பெண்கள் மூலமாக அனுகூல்யம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அம்மா, தங்க, அக்கா, மனைவி, குழந்தை போன்ற பெண் குழந்தைகள் மூலமாக இந்த மாதிரி அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும். சில பேர் அப்பாவுடைய நிழலில் இருந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் இருக்கும், எப்படி அப்பா பேர் காப்பாற்றணும்னு. அதை விட ஒரு 10 மடங்கு முன்னேறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புதமான காலகட்டம். உதாரணத்துக்கு அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், பையனும் டாக்டராக இருக்கணும். அப்பா ஆடிட்டர், அம்மா ஆடிட்டர், பையனும் ஆடிட்டராக இருக்கணும். இந்த மாதிரி என்னோடய வாரிசும் இதை சார்ந்து படிக்கணும்னு இத்தனை நாள் வருத்தப்பட்டு அது நடக்கலைன்னு நினச்சிருந்தவாளுக்கு அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அவங்க அதை சார்ந்து வருவார்கள், அந்த தொழிலை கவனித்துக் கொள்வார்கள். கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு விஷயத்தில் வந்து ஃபெடப் ஆகிட்டு இருந்த நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைச்ச மாதிரி. அதாவது சனி பகவான் ஜென்மத்து சனியாக வரும்போது உடம்பு படுத்தும், சில யோசனைகள் தடுமாற்றமாகும், பிறர் நம்ம முன்னாடி பெருசாக காமிக்கும். அதை விட நம்ம நல்ல முன்னேற்றம் காண்போம் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். 2, 3, 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் வீடு அமைப்பு மாறும். அதாவது 2 மாடியில் குடியிருக்கிறவா 4 மாடியாக மாற்றுவா, ஒரு மாடியில் இருக்கிறவா அடுத்த மேல் மாடி தொடங்குவா, இல்லை பக்கத்து இடம் இருந்தால் அதை விலைக்கு வாங்குவா. ஏதேனும் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் 100% வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கோம். அம்மாவை நன்னா வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், மாமியாரை நன்னா வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், பாட்டி தாத்தா வயசானவா விட்டு போனவாளை கவனிச்சணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறவளுக்கும் அந்த குழந்தைகள் மூலமாக பெருமைகள், பரிசுகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். சில பேர் ப்ளூ கிராஸில் இருந்துருப்பா, சில பேர் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு, இந்த மாதிரி சேவைகள்லாம் ஈடுபட்டுருவோம். அவளுக்கெல்லாம் மிகப்பெரிய பட்டயங்கள் பெறத்துக்குண்டான காலகட்டமாக இருந்துருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, பிறருக்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக, அற்புதமான காலமாக, அற்புதமான சூழ்நிலையாக உங்களுக்கு மாறி வரத்துக்குண்டானதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ட்ரெஸ், கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தமான, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பொலிட்டிக்கல் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களை எதிர்பார்த்து சில விஷயங்களுக்காக உங்கள்கிட்ட முறையிடுவாங்க. அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பிறருக்கு ஏதேனும் ஒரு நல்லது பண்ணி கொடுத்தா அவங்க 10 மடங்கு முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விரயம் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தடங்கள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். ஸோ தடங்களை தாண்டி, விரயத்தை தாண்டி செகண்ட், தேர்டு ஸ்டெப்பு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். மீனராசி நேயர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கும். 3, 8, அதாவது 3, 6, 8, 12 இருந்தால் விசேஷம் இல்லைன்னு நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. பட் 3rd பிளேஸில் உங்களுக்கு வர. அதே மாதிரி 7.5 சனி. இத்தனை நாள் 7.5 சனி வந்தது, ரைட் ஆர் ராங், நல்லதா கெட்டதா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவளுக்கு இப்போ அது கொஞ்சம் காண்பிக்கும். ஸோ 10ஆம் இடத்துக்கு உண்டான குரு, தொழிலில் ரொம்ப கவனம் என்பது தேவை. பிறருடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்ளக்கூடாது. சில நேரங்கள் பிறர்கிட்ட பேசும்போது ஆன்மீக ரீதியாகவும், அதே போன்று ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கைண்டாக, ரொம்ப நம்மளுடைய கிரவுண்ட் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக பேசுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பீடுகளை குறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது நல்லது. அதுமாதிரி சினிமா பிரபல்யமாக இருந்துட்டுருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் யூடியூப், அதே போன்று ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்க, உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் மினிட் பை மினிட் வந்து நம்ம வந்து கேர் எடுத்து நம்ம பண்ணும்பொழுது அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நிகழக்கூடியதாக இருக்கும். நிறைய உதவிகள் எடுத்து செஞ்சிட்ருப்பீங்க. இன்றைக்கி ஜனத்தொகையில் வந்து அதிகமான ராசி இருக்கிற ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனராசியை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா
மீனத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நிறைய பேர் இந்த மீனராசியில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆக மீனராசிக்கு இந்த காலம் சில நெருக்கம், அந்த நெருக்கத்தின் மூலமாக முன்னேற்றம், அந்த முன்னேற்றம் அவர்களுக்கு பயம், இது எல்லாமே சேர்ந்து வரும். இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே. 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம கலாட்டா டிவைனில் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஜாதகம் இல்லாத கோச்சார பலாபலன்கள். டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹாரோஸ்கோப் அண்ட் கோச்சார பலன் ரெண்டுமே என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அது ஜனன காலம், ஜனனம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து இப்போது மாறக்கூடியது. எனக்கு இத்தனை நாள் ரொம்ப சிரமமாக இருக்குது, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொன்ன பலன் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசய பலனாக மாறும். இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கோ இல்லையோ, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.